வணக்கம் இல்லை என்ன விளக்கம் சொன்னால் இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் எனக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் 2024 ஆண்டு மாணவர்களுக்கு இன்றைக்கு வந்து நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். சரியான அதே என்ன விளக்கம் இந்த வீடியோ வந்து அது 2024 ஆண்டு மாணவர்களுக்கானது. என்னென்னு சொன்னால் அதாவது நீ ஃபைனல் எக்ஸாமுக்கு போகிற ஃபிசிக்ஸ் எக்ஸாம் போகிற ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் வந்து என்னென்ன மாதிரி எம்சிக்கு வருது. அதாவது கட்டாயம் உனக்கு தெரியும் ஒரு 30+ எம்சிக்கு மேலே ஒவ்வொரு வருஷமும் கட்டாயம் பார சிலபஸ் தியரி பகுதின்னு ஒன்று இருக்குது. ஒரு சின்ன சின்ன செக்ஷன் ஏன்னா 30 வருஷம் ஒரு 30க்கு மேற்பட்ட எம்சிக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் கட்டாயம் வரும் என்று கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ இந்த பாடப்பிறப்புகளை அட்லீஸ்ட் நீ கிளியராக போவையா இருந்தால் என்ன செய்யலாம், உன்னால் குறைஞ்ச வருஷம் 30க்கு மேலே எம்சிக்கு சரி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமோ இல்லையோ ஏன் தானே. அப்போ அதுதான் என்னென்ன பாடப்பிறப்பு என்னென்ன விளக்கம்னு சொல்லி நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். ரைட், இந்த வீடியோவில் வந்து அதான் பார்க்க போகிறோம். அடுத்த கட்டம் என்னென்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ளேயும் வந்த எம்சிக்யூக்களை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒரு 5 அல்லது 10 எம்சிக்யூவாக செய்து நாங்கள் அந்த வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் டேர்ம் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு இடையில் அந்த 30+ எம்சிக்யூவையும் நாங்கள் செய்து வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் அதை செய்து பார்த்து போய் அதுக்கிட்டமே ப்ராக்டிஸ் பண்ணி போவீங்கண்டா கட்டாயம் உங்களை என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், குறைஞ்சபட்சம் 30க்கு மேலே எம்சிக்கு சரி எடுக்கிறதுக்கு நான் கேரண்டி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே. இப்போ அது ஒருக்கா நீங்கள் அதுக்கிட்ட மாதிரி இருக்கா இப்போ வீடியோ போட போகிறோம். இந்த தொடர்ந்து வர வீடியோ இருக்கா கவனிங்க. அதில் வந்து என்னென்ன பாடப்பிறப்பு எப்படி பார்க்கணும்னு வரப்போகுது. அதுக்கு பிறகு நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்வீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த வீடியோ வந்து என்ன செய்ய போகுது, அந்தந்த எம்சிக்குரிய விளக்கங்களை பற்றி வரப்போகுது. விளங்குதா. அதில் ஒரு 5 எம்சிக்கு அது தியரி பகுதியை வந்து ஷோர்ட்டாக சொல்லி போட்டு ஏன்னா அந்த தியரி என்ன இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நல்ல உதாரணம் சொன்னால் டொப்ளரின் பிள்ளைகளை வந்து ஒவ்வொரு வருஷம் எம்சிக்கு கட்டாயம் வருது. அப்போ அந்த எம்சிக்கு வந்து டொப்ளரின் பிள்ளை வேண்டாம் என்ன விளக்கம் மட்டும் கழிச்சு போட்டு அதுக்குள்ள ஒரு 5 எம்சிக்கு செய்து விடுறது. அப்படி ஒவ்வொரு பாடப்பிறப்புகளையும் முழுமையாக செய்ய போகிறோம். ஏன்னா 30 எம்சிக்கு மினிமம் வரும். ஏதோ ரைட், எல்லாரும் கட்டாயம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு 30க்கு மேலே எம்சிக்கு சரி வரதுக்கு நான் கேரண்டி. ரைட், சரிடாப்பா. அப்போ நாங்கள் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம், இப்போ என்ன விளக்கம்னு சொன்னால் இப்போ எம்சிக்கு வந்து என்ன மாதிரி ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்து என்னென்ன எம்சிக்கு என்ன மாதிரி வருது பாடப்பிறப்புகளோ வண்டி இருக்கா செக் பண்ண போகிறோம். ரைட், கவனிங்க. பெரும்பாலும் வார எம்சிக்யூட அப்போ ஃபைனல் எக்ஸாமில் தவிர்க்காமல் பெரும்பாலும் வார எம்சிக்யூக்களை ஒன்று பார்க்க போகிறோம். ரைட், அதில் முதலாவது வந்து மெக்கானிக்ஸில் பார்ப்போம். சரி, மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுது, மனம் மட்டும் சொல்லிக்கொண்டு போகிறோம். சும்மா விளக்கத்துக்காக எழுதுறேன், வடிவாக எழுத இல்லை, விளக்கத்துக்காக அவங்க சொல்லிக்கொண்டு போகிறேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அவன் முதலாவது மெக்கானிக்ஸ் என்ற இடம் முன்னுக்கு வரும். ரைட், அழகு பரிமாணத்தில் உண்டு அழகு பரிமாணம். ரெண்டாவது என்னது, கருவிகள். ரைட், இது ஒரு வருஷம் கட்டாயம் வார கல்வி. சூறானே. அடுத்த என்ன வரப்போகுது, அடுத்த வந்து எனக்கு மெயினாக வாரன்னு சொன்னால் முன்னுக்கு ஈர்ப்பு மையம் காண்றது. ஈர்ப்பு மையம் கட்டாயம் ஒரு வருஷம் வருது. ஏன்னா ஈர்ப்பு மையம் காண்ற தியரி வருது. பிறகு அங்கால போட வரைவுகள் ஒன்று வருது. இது வேக நிற வரைவுகள், இடப்பெஞ்ச வரைவு, ஆரம்ப நிற வரைவு. என்ன இந்த வரைவுகளுக்குள்ள ஒரு வருஷம் கேள்வி வருது. எடுத்து பாருங்க, சும்மா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ரைட், அடுத்து என்ன வருது, அங்கால நியூட்டன் இயக்க விதிகள் 3 இயக்க விதி இருக்குது. அதில் பொதுவாக வாரது என்னென்னா இந்த F/T = Δmv இது கூட வருது. அதை விட உந்த காப்பு விதி என்ன இதோட ஸ்லாஷ் பண்ணி போட்டு கழிக்கலாம். உந்த காப்பு விதி வருது. இந்த காப்பு விதி என்ன அதாவது என்ன ஆரம்ப உந்தம் சமண இறுதி உந்தம் பண்ண மாதிரி அந்த தியரிக்குள்ள கூட கல்வி வருது. ரைட், அடுத்து என்ன வருது, பின்ன போனால் வட்ட இயக்கத்தில் இந்த பேசிக்கடாப்பா இந்த ஆரோமேகா V = ஆரோமேகா A = ஆரோமேகா வர்க்கம் அல்லது கோண உந்த காப்பு என்னது I1 ω1 சக I2 ω2 சமன் I1 + I2 இன்ட்டு ஒமேகா என்ன கோண உந்த காப்பு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த தேர்வுக்குள்ள கேள்வி வருது. ரைட், அடுத்து என்ன வருது, ஹைட்ரோக்குள்ள கட்டாயம் பேர்ன் இந்த தூதில் கேள்வி வருது. பேர்னுலையின் தத்துவம் என்ன இதுக்குள்ள கட்டாயம் ஒரு வருஷம் கேள்வி வருது. ரைட், அப்போ சும்மா பேசிக்காக பார்த்தா 1 2 3 4 5 6 7 கேள்வி வருது. ரைட், 7 கேள்வி பேசிக்காக கிடக்குது. இதை விட அடர்த்தி சாடத்தி ஜூக்குலாய் பரிசோதனை ஏர் நகர் சும்மா 7 கேள்வி அடிப்படையாக சொல்லி கிடக்கு. கணக்கடி பாருங்கையில் வளமையாக வாரன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட கேள்வி. ரைட், அடுத்து என்ன, வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன். வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் இதில் என்ன வரப்போ எதிர்பார்க்குற, உனக்கு சுவராக என்ன தெரியும், உனக்கு வெளிமேசைக்கு ஒரு கேள்வி வரும், வெளிமேசை இயக்கம். ரைட், அப்படியே போனீங்கன்னு சொன்னால் அடுத்து என்ன வரப்போகுது, சவுண்டை பொறுத்த வரைக்கும் பார் அடிப்பில் கேள்வி வருது. ரைட், பரிவு குழாயில் கேள்வி வருது, சுரமானில கேள்வி வருது, அதாவது ஈர்க்கப்பட்ட இலையில் கேள்வி வருது. ரைட், அதை விட உனக்கு டொப்ளம் விளைவு கேள்வி வருது. டொப்ளம் விளைவு ஒவ்வொரு வருஷம் கட்டாயங்கள் டொப்ளம் விளைவு எடுத்துப்பார். அதோட எனக்கு என்ன வருது, லைட்டை பொறுத்த வரைக்கும் ஒளிமுறிவுண்டா சிறலம்பிதி என்ன கேள்வி வருது. அவதி கோணம் முழுவதிருப்பு சிலம்பிதிக்குள்ள கேள்வி வருது. ரைட், அதுக்கு பிறகு என்ன வருது,
வில்லை வருது. வில்லைக்கு முதல் முக்கியமான வருது அரியம் வருது. என்ன அரியம், வில்லைகள், ஒளியியல் கருவிகள். ஒளியியல் கருவிகள், ஒளியியல் கருவிகளுக்கு என்னென்ன கண்ணெல்லாம் இதுக்குள்ள அடங்கிடும். என்ன அப்போ இதுக்குள்ள வந்து கட்டாயம் ஒரு வருஷம் கேள்வி வருது. ரைட். அப்போ இதுக்குள்ள எத்தனை கேள்வி வரப்போது பார். 1 2 3 4 5 6 7 8 9 கேள்வி. சும்மா அவரேஜாக காய்ச்சிட்டு போறேன். 9 கேள்வி, இதில் 7 கேள்வி. ரைட். ஓகே. அடுத்தது பார் என்ன அடுத்த காய்க்க போகிறோம். அடுத்தது வந்து ஹீட்டை போடுவோம். ஹீட் பொதுமைப்பாடு எடுப்போம். முதலாவது என்ன வெப்பமானிகள், வெப்பமானம், வெப்பமானிகள், வெப்பமான இயல்பு அதுக்குள்ள வருது. மற்றது வாய் வெப்ப விரிவு வருது. வெப்ப விரிவு என்னடா வெப்ப விரிவு என்ன பெரிய சாப்டரா வெப்ப விரிவு. நீள விரிவண்டா எல் டீட்டா சமன் எல் நோட் இன்டு 1 + ஆல்பா டீட்டா. என்ன கேமரா விரிவண்டா பரப்பு விரிவண்டா என்னது ஏ டீட்டா சமன் எல் நோட் இன்டு 1 + பீட்டா டீட்டா. அதே மாதிரி கேமரா விரிவண்டா வி டீட்டா சமன் பி நோட் இன்டு 1 + கேமா டீட்டா. அல்பாக்கும் பீட்டாக்கும் என்ன தொடர்பு. 2 ஆல்பா சமன் பீட்டா, கேமாக்கு 3 ஆல்பா சமன் கேமா. ரைட். இதெல்லாம் மாறி மாறி கழி வரப்போ. தோட்ட விரிவண்டா என்ன ஒரு பாத்திரத்துக்குள்ள திரவம் இருந்தது, ஹீட் பண்றோம், பாத்திரம் பிரியும், திரவமும் பிரியும். பாத்திரத்துக்கு மேலதிகமாக திரவம் அவ்வளோ விரிஞ்சது. இதுதான் தோட்ட விரிவு. ரைட். இப்படி ஒரு பேசிக்கான விஷயங்கள் அடிப்படையாக கழி வரும். ரைட். அது செய்யறதுக்கு நீ ரெடியாக இருந்து கொள்ளணும். வெப்ப விரிவு. அடுத்து என்ன வாயு விதிகள். வாயு விதிகள்ல என்னடா கிடக்கு. வாயு விதி, சார்ல்ஸ் விதி, இணைந்த வாயு விதி, பிவி சமன் என்ஆர்டி. இதுதான் விளக்கம். வேற ஒன்றும் அங்கே வர்றதுக்கு இல்லை. ரைட். அடுத்தது வந்து கடத்தல். அதாவது என்னது Q/T சமன் KA டெல்டா டீட்டா பை டி. இந்த சமன்பாடு யூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வருஷம் கேள்வி வருது கட்டாயம். வெப்ப கடத்தாறு சம்பந்தமான சமன்பாடு. அதே மாதிரி என்னது அடுத்தது கட்டாயம் பாருன்னு சொன்னால் இந்த சாரீரப்பதன், சாரீரப்பதன், தனியிரப்பதன், பனிவடநிலை ஒரு பேசிக் தியரி ஒன்று இல்லை. ஒவ்வொரு வருஷமும் கட்டாயம் எம்சிக்கு இருக்குது. அதே மாதிரி வெப்ப இயக்கலின் முதலாம் விதி டெல்டா கியூ சமன் டெல்டா ஜூ பிளஸ் டெல்டா டபுள் ஜூ. அதோட பிவி வரைவு அதோட சேர்த்து பிவி வரைவு ரெண்டுலேயாவது உண்டு. அதில் ரெண்டுமே வந்த வரலாறும் இருக்குது. ஃபைனல் எக்ஸாமில் கட்டாயம் ஷுவராக மாற்று கருத்து இடம் இல்லைன்ற மாதிரி இந்த கல்வி வருது. ரைட். இதோட என்ன விடுபட்ட விஷயங்கள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் வேறு நிறைய இருக்குது. நியூட்டன்டா குளிர விதி. முதல்ல எம்எஸ் டீட்டா, எம்எஸ் டீட்டா, என்ன சி டீட்டா, எம்எல், இந்த கலவை முறை பிராக்டிகல்லாம் எத்தனை கல்வியோட கலவை முறை. கலவை முறை பிராக்டிகல் 3 இருக்குல்ல. ஆவியால் தன்முறை வெப்பம், முருகலின் தன்முறை வெப்பம், மற்ற வந்து தன்வெப்ப கொள்ள உட்கார்ந்த பிராக்டிகல் எல்லாம். இந்த பிராக்டிக்கல் நேரடியாக எம்சிக்கில் கல்வி போகிறோம். பரிசோதனை செய்யல ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை கேட்டு, வழுக்களை கேட்டு, தன்வெப்ப கொள்ளவுக்கு வந்த பெருமதி உண்மை பெருமை வேறுபடுது, இதுக்கான காரணம் கேட்டு ஓமா இல்லையோ எடுத்து பார். ஒவ்வொரு வருஷம் கட்டாயம் கேள்வி வருது. ரைட். இதோட இனி போறோன்னா என்ன கிடக்குது. நியூட்டனோட கூட விதியை போடலாம். Q/T சமன் என்ன A × E × டெல்டா டீட்டா டீட்டா மைனஸ் டீட்டா ஆர். என்ன மேலதிக வெப்பநிலைக்கு நேர்விய சமன் கேள்வி கிடக்கு. எடுத்து பார். மேற்பரப்பின் தன்மை, மேலதிக வெப்பநிலை, மேற்பரப்பளவு, இது 3லேருந்து அங்கே இருக்கும். என்னது சூடான பொருள் இருந்தாலும் வெப்பளப்பு வீதம் என்னது வளைந்தவுடன் காவுகை. என்ன ரைட். இதெல்லாம் பழமே வாராக்களி. ரைட். சரியான விதத்தில் நடந்திருக்குது. 1 2 3 4 5 6 7 8 களி போடாது. ரைட். அடுத்து என்ன போட போகிற அடுத்த பாடம் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டியும் எலக்ட்ரானிக் அதை நான் கொஞ்சம் சேர்த்து போட போகிறோம். இப்போ காயம் என்னது எலக்ட்ரிசிட்டியில் மெயினாக என்ன வரப்போகுது. தடை சுருக்கல். தடை சுருக்கல்ல ஒரு கேள்வி வரும். அதே மாதிரி அழுத்த பிரிப்பில் ஒரு கேள்வி வரும். அழுத்த பிரிப்பாண்டா ஓமின் விதியை யூஸ் பண்ணுறது ஷோர்ட் ஐடியா பார்க்கணும். என்ன அழுத்த பிரிப்பு தடைகளுக்குள்ள எப்படி அழுத்தத்தை பிரித்து போடுறது அந்த தியரி வந்து ஒரு வருஷம் கட்டாயம் வருது. ரைட். இது ரெண்டுக்குள்ளே ஒரு களி கட்டாயம் வரும். அதோட என்ன வரும். இந்த சவுண்டில் முக்கியமான தியரி ஒன்று விட்டுறோம். பார்த்தியோ என்ன சவுண்டில் முக்கியமானது ஒளிச்சரிவு. ஒளிச்சரிவு மட்டம் கட்டாயம் வருமாடா கல்லி. என்ன ஒளிச்சரிவு, ஒளிச்சரிவு மட்டம் நம்ம 10 களியாக போட்டிருக்கேன்னா இல்லை செக் பண்ணி பாருங்க. சும்மா செய்து பார்த்துட்டு போகிறதான். ஒளிச்சரிவு ஒளிச்சரிவு மட்டம் கட்டாயம் கல்லி வருது. கவனம் சவுண்டுக்குள்ளே. ரைட். இனிஞ்சு வா. சரிதானே. தடை சுருக்கல், அழுத்த பிரிப்பு, வேறு என்னது அழுத்த பிரிப்பு வந்து வேறு எலக்ட்ரிசிட்டியில் என்ன வருது. இந்த மின்கலங்கள் சம்பந்தமான E-IR E+IR அது வருது. ரைட். அதை விட மின் வலு P7VI அல்லது I²R அல்லது V²R இந்த சமன்பாடு யூஸ் பண்ணுறதுக்கு வருது. மற்ற மெயினாக வந்து R7 ρL/A தடை திறன். R7 ρL/A சமன்பாடு யூஸ் பண்ணுறதுக்கு பெரும்பாலும் கேள்வி வருது. ஒரு வருஷம் பெரும்பாலும் பார்க்கலாம். ரைட். அதை விட வேறு என்ன வருது உனக்கு எம்சிக்கு வர போகுதுன்னு சொன்னால் பின்னுக்கு எலக்ட்ரானிக்கையும் கனெக்ட் பண்ணுறேன்னு பார். எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாம் சேர்த்து கனெக்ட் பண்ணுறேன்னு பார். என்னது கொள்ளளவி.
கொள்ளளவு கேள்வி ஒவ்வொரு வருஷம் பெறப்படா கட்டாயம் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன கட்டாயம் கேள்வி வரும் கொள்ளளவு சுருக்கல் கேள்வி ரைட். அதே மாதிரி எலக்ட்ரானிக்கை பொறுத்த வரைக்கும் இருவாயி கேள்வி வரும், மூவாயி கேள்வி வரும், கேட்ஸ் படலைகள் கேள்வி வரும். எடுத்து பேர் தம்பி படலைகள் எலக்ட்ரானிக் ஒவ்வொரு வருஷம் கேள்வி கிடக்க எடுத்து பேர். நான் சும்மா கதை கேள்வி தம்பி விஷயத்தை ரியலைஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஒவ்வொரு வருஷம் கேள்வி வரும். வீரத்தில் வருது 1 2 3 4 5 6 7 8 9. சரி நாங்கள் 8 கேள்வி போடுவோம். எல்லாம் அவரேஜாக தான் அந்த சவுண்ட் எல்லாம் ஒரே சவுண்ட் பாடல் வர இல்லை ரைட். அப்போ 8 யோசிச்சு பாரு 1 2 ஹீட்டில் எத்தனை கேள்வி பார்த்துனாங்க 1 2 5 போட்டிருக்கோம் 8 ரைட். 1 2 3 4 32 ப்ளஸ் 32 2 32 33 ப்ளஸ் கேள்வி கிடக்கடாப்பா. இதை விட இன்னும் சொல்லாமடா ரேடியேஷனில் பொறுத்த வரைக்கும் அரைவாழ்வு காலம், ஒளிமின் விளைவு, ஒரு வருஷம் கேள்வி வரப்போகுது பெரும்பாலும். பிறப்பில் மீளியல்பு இது மீளியல்புல ஒரு கேள்வி வரும். அதாவது ஜங்கின் மட்டு சமன் தகைப்பு கீழ்பிகாரம் ஏன்னா இந்த சமன்பாடு யூஸ் பண்ணுறதுக்கு y சமன் FL/A என்ற சமன்பாடு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் கேள்வி வரும் ரைட். அதோட வேறு என்ன வருது இதை யோசிச்சு பார். அங்கால பிசுக்குமையில் வந்து ஸ்ட்ரோக்கின் விதி என்னது Q சமன் F சமன் 6/η/AV நியூட்டன் விதி என்ன அதுகள் என்னது. அதே மாதிரி அங்கே என்ன வரப்போகுது நியூட்டன் விதி போசேன் சூத்திரம் இதுகளை சும்மா பேசிக் அதை அறிஞ்சு வச்சுக்கொண்டு போ. இதில் ஏதாவது கேள்வி MCQ யூஸ் பண்ணுறதுக்கு வரும். அதே மாதிரி அங்கே பரப்புழுவைகளை மெயினாக என்ன வரப்போகுது மைத்துளைகளுக்கு வரப்போகுது தெரியும். அதை விட இந்த குமிழிகள் மற்றது இன்னொன்று இருக்குது என்னது துளிகள் இதுகளுக்குள்ள அமுக்க வித்தியாசம் என்ன 2TOR 4TOR என்ன இதுகளுக்குள்ள கேள்வி வரும். வேறு என்ன பார்க்க போகிற மெயினா உனக்கு வேறு என்ன கிடக்குது என்ன விஷயம் அங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான். அந்த ரேடியேஷனில் அரைவாழ்வு காலத்தோட கனெக்ட் பண்ணி சொல்ல எனக்கு கேள்வி வரும். அதை விட ரேடியேஷனில் வர எனக்கு கருப்புளவு கருத்தேய்வு அது வரும். மற்ற இன்னொரு முக்கியமான விஷயம் போட்டாப்பா ரேடியேஷனில் வந்து இந்த குவாக்ஸுகள் லெப்டோன்ஸ் ரெண்டு படிச்சிருப்பீங்க தெரியுமா. என்ன விஷயம் சொல்லுவாங்க ஆகும் உங்களோட இது என்னது உபான துணிக்கைகளை மேலும் பிரித்து ஜூடி டிடி ஜூன்னு சொல்லி ரேடியேஷனில் ஒரு பாடம் படிச்சிருப்பேன். ரேடியேஷனில் ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க குவாக்ஸுகள் லெப்டோன்ஸ் சொல்லி சம்திங். அந்த பாடப்பரப்புகளில் ஒவ்வொரு வருஷம் தம்பி அதை அறிமுகப்படுத்தினதே 2019 ஆனால் 19 20 21 22 23 ஒவ்வொரு வருஷமும் கேள்வி வந்திருக்கு. முதல் 10 கேள்விக்குள்ள அந்த கேள்வி வந்திருக்குது. அடுத்து செக் பண்ணி பாருங்க இவ்வளோ விஷயம் உண்டு ரைட். ட்ரை பண்ணுங்க வேறு தேவையான இதில் வந்து தம்பி இவ்வளவு தேர் எழுதி விட்டுருக்கணோ இதில் வந்து ஒரு 5 MCQ ஒவ்வொரு வீடியோவாக செய்து போடுவேன். அப்போ உங்களோட பட்ஜெட்டில் வந்து 2024 வந்து எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்கும் சேவ் பண்ணுங்கடா மேக்ஸிமம். அட எல்லாருக்கும் பிரயோசனப்படுத்தட்டும் மாடாப்பா. போட்டி பரீட்சைன்றது வேறடாப்பா. எல்லாருக்கும் மேக்ஸிமம் பிரயோசனப்படுத்தட்டும். எல்லாருக்கும் சேவ் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட உறவுக்காரன் தம்பி சொந்தக்கார உறவுக்காரன் செகண்ட் சே படிக்க வேண்டியிருப்பான், தேர்ட் சே படிக்க வேண்டியிருப்பான். எல்லாருக்கும் சேவ் பண்ணுங்க. மினிமம் குறைந்தபட்சம் 30+ MCQ சரி எடுக்கலாம் தம்பி. படிவா சொல்கிறேன். ஒவ்வொரு வருஷம் வாரங்களில் செலக்ட் பண்ணி அடுத்து கிடக்குது. சும்மா விளையாட்டுக்கு கதை கேளு சரிதானே. மேக்ஸிமம் யூஸ் பண்ணி கொள்ளுங்க. பிரச்சனையில் பாருங்க ரைட். தொடர்ந்து சந்திப்போம். எதாண்டாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கிறேன் ரைட். அதை ஒரு செக் பண்ணி பாருங்க. நம்பர் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. நான் அதுக்கிட்ட ரிப்ளை பண்ணணும். ஒரு பிரச்சனையும் இல்லை. தேவையான விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க சரிதானே ரைட். சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட்.